திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக மிக எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் நம்ம அடுத்தடுத்து வரிசையாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல இரண்டாம் திருமுறையில இருந்து திருஞான சம்பந்தர் அருளிய ஞாலம் எல்லாம் தொழுது ஏத்தும் அற்புதமான ஒரு பதிகத்தை நாம் பார்க்க போகின்றோம். பெண்ணமர் மேனியினாரும் என்ற ஒரு பதிகம். இந்த பதிகம் பாடல் பெற்ற தலம் திருப்பாண்டி கொடுமுடி. இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடினார். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான ராகத்தோட நம்ம பதிகங்களை நன்றாக பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த திருப்பாண்டி கொடுமுடி என்கின்ற இந்த தலம், இந்த பதிகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு நம்ம பார்க்கலாம். அகத்தியர், திருமால், பிரமன், பரத்வாஜ முனிவர், மலையத்வஜ பாண்டியன், ஆதிசேஷன் ஆகியோர் வணங்கி பயனடைந்த தலம் இந்த திருப்பாண்டி கொடுமுடி என்கின்ற தலம். அகத்திய முனிவருக்கு பெருமான் திருமண கோலம் காட்டிய தலம் என்று கூறப்படுகின்றது. மகுடேஸ்வரர் சன்னதிக்கும் சௌந்தரநாயகி அம்மாள் சன்னதிக்கும் இடையே பள்ளி கொண்ட கோலத்தில் வீரநாராயண பெருமாள் மற்றும் மகாலட்சுமி சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த தலத்து இறைவனை வழிபட்டு பாண்டிய மன்னன் ஒருவன் தனது நோயினை தீர்த்து கொண்டமையால் கரையூர் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது நமச்சிவாய பதிகத்தில் கரையூரில் பாண்டி கொடுமுடி என்று குறிப்பிடுகின்றார். மலையத்வஜ பாண்டியனால் விரிவுபடுத்தப்பட்ட திருக்கோயில் என்பதால் தென் பாண்டி கொடுமுடி என்ற பெயர் வந்தது. நீர்வளம் நிறைந்த செழிப்படைந்த தலத்தினை கண்ட ஞான சம்பந்தருக்கு இந்த பாண்டி கொடுமுடி பெருமானை புகழ்ந்து இப்பதிகம் பாடினார். இந்த பாடலில் பண்ணமர் பாடலினார் என்ற தொடர் மூலம் இறைவன் பண் பொருந்திய பாடல்களை பெரிதும் விரும்புகின்றார் என்று ஞான சம்பந்தர் நமக்கு உணர்த்துகின்றார். இப்போ இந்த பதிகத்தோட பொருள் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக நம்ம பொருள் உணர்ந்து அதுக்கப்புறமா பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். முதல் பாடலுக்குரிய பொருள், பெண்ணமர் மேனியினாரும் என்று தொடங்கும் இந்த முதல் பாடலுக்கு உரிய பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உமையம்மையை இடது பாகத்தில் கொண்டுள்ள திருமேனியை உடையவரும், பிறைச்சந்திரன் பொலிவுடன் பொருந்தி விளங்கும் செம்பட்டை சடையினை உடையவரும், தனிச்சிறப்பு பெற்ற கண் ஒன்றினை தனது நெற்றியில் உடையவரும், குலை பொருத்தப்பட்ட வலது காதினை உடையவரும், எண்வகையான உயர்ந்த அரிய குணங்கள் உடையவரும், தேவர்கள் தொழும் வண்ணம் விளங்குபவரும், பண்களுடன் கூடிய பாடல்களை தனது புகழினை எடுத்துரைக்கும் தோத்திரமாக கொண்டுள்ளவரும் ஆகிய பெருமான் பாண்டி கொடுமுடி தலத்தினில் எழுந்தருளி உள்ளார். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள், பெருமை வாய்ந்ததும் அழகுடன் விளங்குவதும் ஆகிய கொன்றை மலர் கொண்டு தனது திருப்பாதங்களில் தூவி வழிபடும் அடியார்களின் வினைகளை தனது பகையாக கருதி அந்த வினைகளை தனது பகையாக வினைகளை முற்றிலும் அழித்து அருள் புரிபவர் சிவபெருமான். தேவர்களுக்கு எல்லாம் தலைவராக விளங்குபவரும், அனைத்து கலைகளையும் தோற்றுவித்து அவற்றின் தலைவராக விளங்குபவரும், உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரங்களில் தன்னை மனதில் நினைத்து தொழும் அடியவர்களின் துயரங்களை தீர்ப்பவரும், வரிசையாக அமைந்துள்ள வளையல்களை தனது கையினில் அணிந்துள்ள பார்வதி தேவி அச்சம் கொண்டு நடுங்கும் வண்ணம் தன்னை எதிர்த்து வந்த மத யானையின் தோலினை உரித்து தனது உடல் மீது போர்த்து கொண்டவரும் ஆகிய சிவபெருமான் பாண்டி கொடுமுடி தலத்தினில் உரைகின்றார். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள், கொன்றை மலர்கள் பொருந்திய சடையினை உடையவரும், திருநீற்றினை சந்தனமாக கருதி மிகுந்த விருப்புடன் தனது திருமேனியில் அணிந்தவரும், எப்போதும் பூதகணங்கள் கூடி இருப்பவரும், தனது உடலிலும் படத்திலும் பொறிகள் கொண்டுள்ள பாம்பினை தனது இடையில் கச்சாக கட்டி தனது விருப்பம் போன்று
அசைப்பவரும், சின்னமாக இடபம் இடம் பெறுகின்ற கொடியினை உடையவரும், வெண்மை நிறத்தில் ஒளியுடன் மிளிரும் மழுப்படையினை தனது கையினில் ஏந்தியவரும், மூவிலை சூலத்தை தனது ஆயுதமாக கொண்டவரும் அழகிய சிவபெருமான் திருப்பாண்டி கொடுமுடி தலத்தினில் உரைகின்றார். தேன் ஒழுகும் கொன்றை மலர் மாலைகளை உடையவரும். 4வது பாடலுக்குரிய பொருள்: தேன் ஒழுகும் கொன்றை மலர் மாலைகளை உடையவரும், உலகத்தவர் அனைவரும் புகழ்ந்து தொழும் வண்ணம் ஆலகால விடத்தினை தனது கழுத்தினில் தேக்கி அனைத்து உயிர்களையும் விடத்தின் தாக்குதலில் இருந்து காத்த பெருமை வாய்ந்த கரை படிந்த கழுத்தினை உடையவரும், சுடுகாட்டினை அரங்காக கொண்டு தனது தீயின் சுடரினை ஏந்தி நடனம் ஆடுபவரும், நாளும் புகழில் வளரும் வேதங்களை இசைத்த வண்ணம் மண்முழவம் குழல் மொந்தை பறை ஆகிய இசைக்கருவிகள் முழங்க அதன் பின்னணியில் நடனம் ஆடுபவரும் ஆகிய சிவபெருமானை பாண்டி கொடுமுடி தலத்தினில் உரைகின்றார். 5வது பாடலுக்குரிய பொருள்: உயிர்கள் அனுபவிக்கும் சிற்றின்பமாகவும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அனுபவிக்கும் வீடு பெற்று இன்பமாகவும் விளங்கும் பெருமானே, உன்னை போற்றுகின்றோம் என்று புகழ்ந்து வணங்கும் அடியார்களின் மனதினை தனது உறைவிடமாக ஏற்றுக்கொண்டு அமர்பவரும், கொன்றை மலர், நாகம், பிறைச்சந்திரன் ஆகிய பொருட்களை தனது தலையில் சூடிக்கொண்டவரும், அழகிய நெற்றியினை உடைய உமை அன்னையை தனது உடலில் ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்டவரும் ஆகிய சிவபெருமான் பாண்டி கொடுமுடி தலத்தினில் உரைகின்றார். நறுமணம் கமழும் வில்வ இலைகள் மற்றும் கொன்றை மலர்கள் பொருந்தி விளங்கும் வன்மம் அணிந்துள்ள பரந்த சடையினை உடையவரும், 3 பறக்கும் கோட்டைகளும் சாம்பல் பொடியாக அழியும் வண்ணம் அழிக்கும் ஆற்றல் உடைய அம்பினையும் வில்லினையும் உடையவரும், அழகு மிகுந்த பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்துடன் தான் மேற்கொண்டிருந்த தவத்தினை விடுத்தவரும், உலகிலுள்ள அனைத்து உயிர்களிலும் இணைந்து நிற்பவரும் ஆகிய சிவபெருமான் பாண்டி கொடுமுடி தலத்தினில் உரைகின்றார். 7வது பாடலுக்குரிய பொருள்: தசை தூள்கள் பொருந்திய பிரம்ம கபாலத்தை ஏந்தியவராக ஊர்கள் தோறும் பலி ஏற்பதற்காக திரிபவரும், தேன் பொருந்தி போன்று இனிய மொழியினை உடைய பார்வதி தேவி சேர்ந்த உடலினை உடையவரும், காடுகளில் வாழ்வதை விரும்பும் மயில்கள் நடமாடுகின்ற காவிரி கரையில் அமர்ந்த வண்ணம் பால் போன்று பல நன்மைகளை அளிக்க வல்ல திருநீற்றினை தனது உடலெங்கும் பூசியவரும் ஆகிய சிவபெருமான் பாண்டி கொடுமுடி தலத்தினில் உரைகின்றார். 8வது பாடலுக்குரிய பொருள்: இந்திரன் உள்ளிட்ட பல வானவர்கள் போற்றி என்றும் புகழ்ந்து வணங்கும் வண்ணம் முழுமுதற் கடவுளாக இருப்பவரும், பெருத்த வலிமை உடைய அரக்கர் இராவணனை கையிலை மலையின் கீழ் நெருக்கி தாங்கொணா துன்பம் இழைத்தும் பின்னர் அவன் சாமகானம் இசைத்து இறைஞ்சிய போது வரங்கள் அளித்து உவகை அடைந்தவரும், கருமையான அலைகள் கொண்ட கடலில் இருந்து பொங்கி எழுந்த ஆலகால விடத்தினை உணர்த்தும் வண்ணம் கருமையான கரைப்படிந்த கழுத்தினை உடையவரும் ஆகிய சிவபெருமான் காவிரி நதியின் கரையினில் உள்ள பாண்டி கொடுமுடி தலத்தில் உரைகின்றார். 9வது பாடலுக்குரிய பொருள்: திருமகள் காதலனாக விளங்கும் திருமாலும் சிறப்புடன் திகழும் தாமரை மலரினை தனது இருப்பிடமாக கொண்டுள்ள பிரம்மனும் தங்களது முன்னே தோன்றிய நீண்ட தளர் பிளம்பின் அடியையும் முடியையும் காணாது தவிக்கும் வண்ணம் பேரழலாக தோன்றியவர் சிவபெருமான். நறுமணம் மிகுந்ததும் மேன்மை பொருந்தியதும் ஆகிய மலர்களும் சந்தனக்கட்டைகளும் அடித்து கொண்டு வரும் காவிரி ஆற்றின் கரையினில் அமைந்துள்ள பாண்டி கொடுமுடி தலத்தினில் இறைவன் சிவபெருமான் உரைகின்றார். 10வது பாடலுக்குரிய பொருள்: அறிவில்லாத புத்தர்களும் சமணர்களும் பொய்யான சொற்களை பேசுவார்கள். மேலும் உண்மையான தவசிகள் பேசுவதை போன்று உண்மையான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். எனவே அவர்களது பொய்மொழிகளை முற்றிலும் புறக்கணிப்பீர்களாக. தங்களது பழக்கத்திற்கு ஏற்ப விதவிதமான ஆடைகளை உடுத்திக்கொண்டு வாழும் சித்தர்களும் தேவர்களும் அடியார்களும் ஒன்று கூடி பெருமானை வணங்க செழிப்பான மலர்களை திருவடிகளில் தூவி அடியார்களில் பணிந்து வணங்கிய புகழப்படும் பெருமான் திரு பாண்டி கொடுமுடி தலத்தினில் உரைகின்றார். 11வது பாடலுக்குரிய பொருள்: மரக்கலங்கள் நிறைந்த குளிர்ச்சி பொருந்திய கடலால் சூழப்பட்ட சீர்காழி நகரினை சார்ந்த ஞான சம்பந்தன் பல சிறப்பான தன்மைகள் பொருந்திய தலையினை உலர்ந்து வெண்மையாக காணப்படும் பிரம்ம கபாலத்தை தனது கையில் ஏந்தியவராக
திரு பாண்டி கொடுமுடி தலத்தினில் உறையும் பெருமானை புகழ்ந்து பாடிய பாடல்கள் பத்தினையும் முறையாக சொல்லும் வல்லமை வாய்ந்த அடியார்கள் தங்களது துயரங்கள் தீர்ந்து நலம் தரும் சிந்தனை உடையவர்களாகி அதன் பயனாக மறுமையில் முக்தி நெறியினை அடைந்து என்றும் அழியாத பேரின்பத்தில் திளைப்பார்கள். பெருமானில் ஒப்பற்ற பல குணங்களையும் அவரது ஆற்றல்களையும் அவரது வரம்பில்லாத கருணையையும் அறிந்து கொண்ட நாம் பாண்டிக்கொடுமுடி தலத்து இறைவனை பணிந்து வணங்கி ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகத்தை முறையாக ஓதி இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் அருளால் பல நன்மைகளை பெற்று வாழ்வினில் உய்வினை அடைவோமாக. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த பாண்டி கொடுமுடி தலத்தில் உள்ள சிவபெருமானை இந்த புகழ்ந்து இந்த பதிகத்தை நாம் பாட ஆரம்பிக்கலாம். இந்த பதிகத்தின் பண் காந்தாரம், ராகம் நவ்ரோஸ். மிகவும் அற்புதமான ஒரு பதிகம். ராகம் மிகவும் எளிமையான ராகமாக இருக்கின்றது. எந்த வயதினரும் நன்றாக பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது பாடலை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். பெண்ணமர் மேனியினாரும் பிறை புல்கு செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குளையாரும் எண்ணமரும் குணத்தாரும் இமயவரேத்த நின்றாரும் பண்ணமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே தனை கனி மாமலர் கொண்டு தாழ் தொழுவாரவர் தங்கள் வினை பகையாயின தீர்க்கும் விண்ணவர் விஞ்சயர் நெஞ்சில் நினைத்தெழுவார் துயர் தீர்ப்பார் நிறைவளை மங்கை நடுங்க பனைக்கை பகட்டுரி போர்த்தார் பாண்டி கொடுமுடியாரே சடையமர் கொன்றையினாரும் சாந்த வெண்ணீரணிந்தாரும் உடையமர் பூதத்தினாரும் பொறி கிளர் பாம்பசைத்தாரும் விடையமரும் கொடியாரும் வெண்மழு மூவிலை சூழ படையமர் கொள்கையினாரும் பாண்டி கொடுமுடியாரே நரை வளர் கொன்றையினாரும் ஞாலமெல்லாம் தொழுதேத்த கரை வளர் மாமிடற்றாரும் காடரங்கா கனலேந்தி மறை வளர் பாடலினோடும் மண்முழவங்குழல் மொந்தே பறை வளர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே போகமும் இன்பமுமாகி போற்றியன் பாரவர் தங்கள் ஆக முறை விடமாக அமர்ந்தவர் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் சூடி நன்னுதல் மங்கை தன்மேனி வாகம் உகந்தவர் தாமும் பாண்டி கொடுமுடியாரே கடிபடு கூவிளம் மத்தம் கமல் சடை மேலுடையாரும்
பொடிபடமுப்புறம் சேற்ற பொரு சிலை ஒன்றுடையாரும் வடிவுடை மங்கை தன்னோடு மணம் படு கொள்கையினாரும் படிபடு கோலத்தினாரும் பாண்டி கொடுமுடியாரே ஊனமர் வெண்டலை ஏந்தி உன் பலிக்கென்றுழல்வாரும் தேனமரும் மொழிமாது சேர்த்திருமேனியினாரும் கானமர் மஞ்சைகளாலும் காவிரி கோலக்கரை மேல் பால் நல நீரணிவாரும் பாண்டி கொடுமுடியாரே புரந்தரன் தன்னோடு வானோர் போற்றியன்றேத்த நின்றாரும் பெருந்திரள் வாழற கண்ணை பேரிடர் செய்துகந்தாரும் கருந்திரை மாமிடற்றாரும் காரகில் பண்மணியுந்தே பரந்திழி காவிரி பாங்கர் பாண்டி கொடுமுடியாரே திருமகள் காதலி நானும் திகழ் தரு மாமலர் மேலை பெருமகனும் அவர் காணா பேரழலாகிய பெம்மாள் மறுமலி மென்மலர் சந்து வந்திழி காவிரி மாடே பருமணி நீர்த்துறையாரும் பாண்டி கொடுமுடியாரே புத்தரும் புந்தியில்லாத சமணரும் பொய்மொழி அல்லால் மெய்த்தவம் பேசிடமாட்டார் வேடம் பல பலவற்றால் சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தர்கள் தாம் பணிந்தேத்தும் பாண்டி கொடுமுடியாரே கலமல்கு தன் கடல் சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்தன் பலமல்கு வெண்தலை ஏந்தி பாண்டி கொடுமுடி தன்னை சொல மல்கு பாடல்கள் பத்தும் சொல்லவல்லார் துயர் தீர்த்து நலமல்கு சிந்தையராகி நன்னெறியெய்துவர் தாமே சொல மல்கு பாடல்கள் பத்தும் சொல்லவல்லார் துயர் தீர்ந்து நலமல்கு சிந்தையராகி நன்னெறியெய்துவர் தாமே நன்னெறியெய்துவர் தாமே. திருச்சிற்றம்பலம். இவ்வளவு புகழை வாய்ந்த இந்த திருப்பாண்டி கொடுமுடி தலத்தில் பாடல் பெற்ற இந்த பதிகத்தை நாம் தினமும் நன்றாக பயிற்சி பண்ணி இறைவனோட அருளை பெறுவோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான ராகத்தோடு அமைந்த எந்த வயதினரும் பாடும் அளவிற்கு மிகவும்
அழகான ராகத்தோடு நாம் பயிற்சி பண்ணி இந்த தேவார பயணத்தில் இணையலாம். அடுத்த வீடியோல அடுத்த ஒரு பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.